10வது நாள் பயிற்சி. எல்லோர் மீதும் மாயாஜால பொடியை தூவுங்கள். நன்றி செலுத்துவதை விட மிக அவசரமான கடமை வேற எதுவுமே கிடையாது. நாம இன்னொருத்தருக்கு நம்மளுடைய இதயபூர்வமா எதை கொடுக்கிறோமோ அது பல மடங்கு நம்ம கிட்ட திரும்பி வருது அப்படின்னு பண்டைய ஆன்மீக போதனைகள் சொல்லுது. எனவே வேறொருத்தர்கிட்ட இருந்து நீங்க பெற்றிருக்கக்கூடிய ஏதோ ஒன்றிற்காக நன்றி உணர்வோட இருக்கிறது, அவருக்கு நன்றி கூறுறது அவசரமானது மட்டும் கிடையாது. அது உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் இன்றியமையாததும் கூட. நன்றி உணர்வு அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல். நன்றி உணர்வின் ஆற்றலை நீங்க யாரை நோக்கி செலுத்தினாலும் அது அவங்க கிட்ட போகும். நன்றி உணர்வினுடைய ஆற்றல் மினுமினுப்பான மாயாஜால பொடியை போல இருக்கிறதால நீங்க நினைச்சா ஒருத்தர்கிட்ட இருந்து நீங்க அதை பெற்றுள்ள ஏதோ ஒண்ணுக்காக அவங்களுக்கு நீங்க நன்றியை வெளிப்படுத்தும் போது அவங்க மேல உண்மையிலேயே அந்த மாயாஜால பொடியை நீங்க தூவுறீங்க. நீங்க அந்த பொடியை யார் மீது தூவுறீங்களோ மாயாஜால பொடியினுடைய சக்தி வாய்ந்த நேர்மறையான ஆற்றல் அவங்கள போய் சேரும். அவங்க கிட்ட ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்மள பெரும்பாலானவங்க ஒவ்வொரு நாளும் தொலைபேசியின் வாயிலாகவோ மின்னஞ்சலுடைய வாயிலாகவோ அலுவலகத்துக்கு நேருக்கு நேராகவோ கடைகள்லயோ உணவகங்கள்ல பேருந்துகள்ல ரயில்கள்ல பலரோட தொடர்பு கொள்றோம். நாம தொடர்பு கொள்ளும் மக்கள்ல பலர் நம்முடைய நன்றி உணர்வுக்கு தகுதியானவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா நாம அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு நாளை நீங்க சந்திக்கக்கூடிய உங்களுக்கு ஏதேனும் ஒரு சேவையை வழங்கக்கூடிய மனிதர்களை பத்தி நீங்க நினைச்சு பாருங்க. அவங்க கடைகள்லயோ உணவகங்களையோ வேலை செய்யறவங்களா கூட இருக்கலாம், பேருந்து கார் ஓட்டுநரா கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய அலுவலகத்துல பணியாற்றக்கூடிய சக ஊழியர்களா இருக்கலாம். அவங்களுடைய சேவைக்காக பதிலுக்கு நீங்க நன்றி சொல்லல அப்படின்னா நீங்க நன்றி உணர்வோட இருக்கல அப்படின்னு தான் அர்த்தம். அதோட நல்ல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வருவதை நீங்க தான் தடுக்கிறீங்க. நம்முடைய தெருக்களையும் பொது கழிவறையையும் ரயில்கள் பேருந்துகள் இதை எல்லாத்தையுமே சுத்தம் செய்யக்கூடிய துப்புரவு தொழில்களை பத்தி நீங்க சிந்திச்சு பாருங்க. இவங்க அனைவருக்குமே நம்ம தனிப்பட்ட முறையில உங்களால நன்றி தெரிவிக்க முடியாது. ஆனா அடுத்த முறை அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க கடந்து செல்ல நேரும் போது நன்றி அப்படின்னு சொல்லும் போது அவங்க மேல நீங்க அந்த மாயாஜால பொடியை தூவலாம். அடுத்த முறை நீங்க ஒரு சுத்தமான நாற்காலியில அமரும் போதோ உங்களுடைய மேசை சுத்தமா இருக்கிறத பார்க்கும் போதோ ஒரு தூய்மையான நடைபாதையில நடக்கும் போதோ நீங்க நன்றிய உணர்வீங்க. ஏன்னா உங்களால பறக்க முடியுது என்பது உண்மையிலேயே ஒரு அதிசயம்தான். ஏன்னா நீங்க ஒரு விமானத்துல பயணம் செய்யறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. உங்களுடைய வேலையில உங்களுக்கு உதவக்கூடிய நபர்கள்கிட்ட நன்றி உணர்வோட இருங்க. அவங்க எழுத்தர்களா இருந்தாலும் சரி, நிறுவனத்தின் வரவேற்பாளர்களாக இருந்தாலும் சரி, கேண்டீன் ஊழியர்களா இருந்தாலும் சரி, வேறு யாரா இருந்தாலும் சரி, நன்றி அப்படின்னு சொல்றதன் மூலமா அவங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் நீங்க மாயாஜால பொடியை தூவுறீங்க. அவங்க அனைவருமே உங்களுக்கு ஒரு சேவையை செய்யறாங்க. பதிலுக்கு நீங்க தொடர்ந்து நன்றி செலுத்துறதுக்கு அவங்க தகுதியானவங்க தான். அன்பா இருங்க. ஏன்னா நீங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒரு கடினமான போராட்டத்தை சந்தித்து கொண்டிருக்காங்க. ஒருவர் செய்த உதவி குறித்து தொலைபேசியில நீங்க அவருக்கு நன்றி கூறினா வெறுமனே நன்றி கூறுறதுக்கு பதிலா நீங்க ஏன் நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீங்க என்பதை குறிப்பிட்டு நன்றி செலுத்துங்க. எடுத்துக்காட்டா, உங்களுடைய உதவிக்கு நன்றி, நீங்க எனக்கு வலிந்து உதவியதற்கு ரொம்ப நன்றி, உங்களுடைய நேரத்தின் பெரும்பகுதியை எனக்காக செலவிட்டிருக்கீங்க அதுக்காக நன்றி, என்னுடைய பிரச்சனையை தீர்க்கிறதற்கு நன்றி, நான் உங்களுக்கு மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கேன் போன்ற காரணங்கள் என்னவோ அதை நீங்க சொல்லலாம். இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்க செய்யும் போது தொலைபேசியின் மறுமுனையில இருப்பவர்கிட்ட இருந்து வரக்கூடிய பதிலை கண்டு நீங்க அசந்து போவீங்க. ஏன்னா உங்களுடைய நேர்மைய அவங்க உணர்ந்து கொள்வாங்க. ஒருத்தர்கிட்ட தனிப்பட்ட முறையில நன்றி சொல்லும் போது அவங்களுடைய முகத்தை பாருங்க. அவங்கள நேருக்கு நேர் நீங்க பார்க்காவிட்டாலும் உங்களுடைய நன்றி உணர்வை அவங்களால உணர முடியாது.
உங்களுடைய மாயாஜால பொடியையும் அவங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுடைய முகத்தை பார்க்காம வெறுமனே காற்றை பார்த்துக்கிட்டு நன்றி சொன்னாலோ அல்லது தரையை பார்த்துக்கிட்டே நன்றி சொன்னாலோ, உங்களுடைய அலைபேசியில பேசிக்கிட்டே அவங்களுக்கு நன்றி சொன்னாலோ, அந்த நபருக்கு உதவுவதற்கான ஒரு வாய்ப்பையும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பையும் நீங்களே தவற விட்டுட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அவங்க கிட்ட நன்றி கூறியப்போ நீங்க உண்மையிலேயே நேர்மையா நடந்து கொள்ளல. ஓரிரு வருஷங்களுக்கு முன்னாடி நான் என்னுடைய சகோதரிக்காக ஒரு கடையில ஒரு பரிசு பொருளை வாங்கி கொண்டிருந்தேன். அங்க எனக்கு சேவை செய்து கொண்டிருந்த கடை உதவியாளர் ஒருத்தர் நான் எதை தேடிக்கொண்டிருந்தேன் என்பதை காது கொடுத்து கேட்டுட்டு தன்னுடைய சகோதரிக்கு ஒரு பரிசு பொருளை தேடுவது போல் அவர் உண்மையிலேயே நான் விரும்பிய பொருளை மும்மரமா தேடினாங்க. கச்சிதமான அலங்கார காகிதம் சுற்றப்பட்ட பரிசு பொருள் அடங்கிய ஒரு பைய அவங்க என்கிட்ட கொடுத்தப்போ என் அலைபேசியில எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. நான் கடையின் வாசலை அடைஞ்சப்போ தொலைபேசியில கிட்டத்தட்ட பேசி முடிச்ச உடனேயே திடீர்னு ஒரு அசௌகரியமான உணர்வு எனக்குள்ள ஏற்பட்டது. நான் உடனடியா எனக்கு உதவி அந்த கடை உதவியாளர்கிட்ட போய் அவங்களுக்கு நன்றி தெரிவித்ததோட மட்டும் இல்லாம நான் ஏன் அவங்கள குறித்து நன்றி உணர்வோடு இருந்தேன் என்பதற்கான அனைத்து காரணங்களையும் அவங்க கிட்ட சொல்லி அவங்க எனக்கு செய்த அனைத்தையும் நான் மிகவும் மெச்சுவதா சொன்னேன். நன்றி உணர்வினுடைய மாயாஜால பொடிய நான் அவங்க மேல தூவனேன். அவங்க கண்கள் கண்ணீரால நிரம்பினது. ஒரு மிகப்பெரிய புன்னகை அவங்களுடைய முகத்தை அலங்கரிச்சது. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான ஒரு எதிர்வினை எப்போதுமே இருக்கும். நீங்க நன்றி கூறும்போது அதை உண்மையிலேயே உணர்வு பூர்வமா சொன்னா அடுத்தவங்க அதை நிச்சயமா உணர்வாங்க. அப்போ அவங்கள நீங்க நல்ல விதமா உணர செய்வீங்க என்பதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நன்றி உணர்வு விவரிக்க முடியாத மகிழ்ச்சியால உங்களை நிரப்பும். அன்றைய தினம் நான் அந்த கடையை விட்டு வெளியேறிய போது அப்படிப்பட்ட விவரிக்க முடியாத மகிழ்ச்சியை அனுபவிச்சேன். சேவை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் மாயாஜால பொடிய பயன்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. நன்றி உணர்வினுடைய இந்த மாயாஜால பொடிய நீங்க அனைத்து சூழ்நிலைகளையுமே பயன்படுத்தலாம். என்னுடைய மக தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போகும்போது அவளை நான் வழி அனுப்பி வைக்கும் நேரத்துல அவள் தன் வீட்டுக்கு பத்திரமா சென்று சேர்ந்து விட்டது குறித்து நான் நன்றி உணர்வு கொள்றேன். என்னுடைய விரல்களை காற்றுல அசைச்சு அவ மேல அவளுடைய காரின் மீதும் மாயாஜால பொடிய தூவுவதை போல நான் கற்பனை செய்யறேன். சில சமயங்கள்ல நான் ஒரு புதிய பணித்திட்டத்தை துவக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய கணினியின் மீது மாயாஜால பொடிய தூவுறேன். அல்லது எனக்கு தேவைப்படக்கூடிய ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பொருளை தேடுறதுக்கு ஒரு கடைக்குள் நுழைவதற்கு முன்னாடியே அந்த கடையின் மீது மாயாஜால பொடிய தூவுறேன். என்னுடைய மகள் கார் ஓட்டும் போது மாயாஜால பொடிய பயன்படுத்துறா. இன்னொரு ஓட்டுநர் மன அழுத்தத்தோட இருப்பதையோ அல்லது மிகவும் வேகமா கார் ஓட்டுவதையோ அவ பார்க்க நேர்ந்தா அந்த ஓட்டுநர் சிறப்பாக உணர்வதற்கும் பாதுகாப்பா இருப்பதற்கும் உதவக்கூடிய வகையில அவள் அவர் மீது மாயாஜால பொடிய தூவா. இன்னைக்கு சேவை செய்யும் மக்கள் மீது தெளிப்பதற்காக நன்றி உணர்வின் மாயாஜால பொடிய உங்களோட எடுத்துட்டு போங்க. நன்றி என்று கூறுவதன் மூலம் எல்லோர் மீதுமே நீங்க மாயாஜால பொடிய தூவதற்கான ஒவ்வொரு வாய்ப்பையும் கவனமா பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில தங்களுடைய சேவையின் மூலமா உதவக்கூடிய 10 நபர்களுக்காவது நீங்க நன்றியை தெரிவியுங்க. தனிப்பட்ட முறையில அதை செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம போனா அது பத்தி கவலைப்படாதீங்க. யாருடைய சேவையில இருந்து நீங்க பலன் அடைகிறீங்களோ அவங்கள மனப்பூர்வமா அங்கீகரியுங்க. மாயாஜால பொடி நிச்சயமா அவங்கள போய் சேரும். எடுத்துக்காட்டா இப்ப நான் சொல்ற மாதிரி உங்களுடைய மனதுல சொல்லிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயே தெருக்களை சுத்தப்படுத்தி குப்பைகளை அகற்றி துப்புரவு பணியாளர்கள் குறித்து நான் உண்மையிலேயே நன்றி உணர்வோடு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தவறாம செய்யக்கூடிய இந்த சேவை குறித்து நான் எவ்வளவு நன்றியோடு இருக்கிறேன் என்பதை பத்தி
உண்மையிலேயே நான் ஒருபோதும் சிந்தித்ததே இல்லை. நன்றி. 10 நபர்கள் கிட்ட அவங்களுடைய சேவைக்காக நன்றி சொல்லி அவங்க அனைவர் மீதும் நீங்க மாயாஜால பொடிய தூவிட்டீங்க அப்படின்னா, நீங்க அறிந்து கொள்வதற்காக எத்தனை பேருக்கு நீங்க நன்றி செலுத்துறீங்க அப்படிங்கிறத கணக்கு வச்சுக்க தவறாதீங்க. மக்களுக்கு நீங்க நன்றி சொல்லும் போது அவங்க மீது மாயாஜால பொடி விழுவதா நீங்க கற்பனை செய்தா, கண்ணுக்கே புலப்படாத தளத்துல நன்றி உணர்வினுடைய சக்தியால உண்மையிலேயே என்ன நிகழ்து என்பதை பத்தி ஒரு துல்லியமான காட்சி உங்களுக்கு கிடைக்கும். இந்த காட்சிய உங்களுடைய மனதுல இருத்தினா, நன்றி உணர்வினுடைய மாயாஜால பொடி உண்மையிலேயே மக்களை சென்றடையுது என்பதையும், அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த அது அவங்களுக்கு எப்போதுமே உதவுது என்பதையும் நீங்க நம்புறதுக்கும் அறிந்து கொள்வதற்கும் அது உங்களுக்கு உதவும். இன்னொருத்தர் மீது நீங்க மாயாஜால பொடியை தூவும் போதெல்லாம் அது உங்ககிட்ட திரும்பி வருது. இன்னைக்கு நீங்க வீட்டுல இருந்தா ஒரு பேனா மற்றும் ஒரு குறிப்பேட்டோட அல்லது உங்களுடைய கண்ணின் முன்னாடி அமர்ந்துக்கோங்க. மக்கள் இன்னைக்கு உங்களுக்கு வலிய சேவை செய்த நிகழ்வுகளை உங்களுடைய மனதுல நினைவுபடுத்தி பாருங்க. தொலைபேசியில யாரோ ஒருத்தரோட அல்லது ஒரு விற்பனை பிரதிநிதியோ உங்களுடைய பிரச்சனை ஒன்றை தீர்ப்பதற்கு உங்களுக்கு உதவி இருக்கலாம். அல்லது உங்களுடைய தபால்காரர், குப்பை பொறுக்கிறவங்க, கழிவு பொருட்களை சுத்தம் செய்பவங்க அல்லது உள்ளூர் கடை ஊழியர்கள் ஆகியோர்கிட்ட சிறந்த சேவையை நீங்க பெற்றிருக்கலாம். சேவை துறையில பணிபுரியக்கூடிய மக்கள் உங்களுக்கு உதவிய 10 வெவ்வேறு நிகழ்வுகளை ஒரு பட்டியலிட்டு அவங்க ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி மாயாஜால பொடிய அவங்களுக்கு அனுப்புங்க. இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சியில மொத்த தொகுப்பு தான் பார்க்க போறோம். எல்லோர் மீதும் மாயாஜால பொடிய தூவுங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்க. 10 ஆசீர்வாதங்களை பட்டியலிடுங்க. நீங்க ஏன் நன்றி உணர்வு கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத எழுதுங்க. அந்த பட்டியலை திரும்ப படிச்சு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. அந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் குறித்தும் நன்றியை உணருங்க. இன்னைக்கு தங்களுடைய சேவைகள் மூலமா தங்களுக்கு உதவிய 10 நபர்கள் மீது மாயாஜால பொடிய தூவி அவங்க கிட்ட நேரடியா நன்றி சொல்லுங்க. அல்லது உங்களுடைய மனதுக்குள் அவங்கள அங்கீகரிச்சு அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. அவங்க ஆற்றக்கூடிய சேவை குறித்து நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு இரவு நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய மாயாஜால கல்ல ஒரு கையில வச்சுக்கிட்டு இன்னைக்கு நடந்த மிகச்சிறந்த விஷயத்துக்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை சொல்லுங்க. அடுத்த பயிற்சியில பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.